கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க மேடம். இது மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க வந்து பார்த்து சொல்லிட்டு ரொம்ப வாழ்த்திட்டே போயிட்டாங்க மேடம். இதுதான் அந்த கணேஷ்மூர்த்தி அந்த சார், எஸ் மேடம். அந்த தம்பதியினருக்கு எவ்வளவு வருடங்களாக குழந்தை இல்லை? 6 வருஷங்க மேடம். 6 வருடம். 6 ஓகே. வருஷம் இல்லைங்க மேடம். அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு, அந்த கர்ப்பப்பையில நீர் கட்டி கோர்த்திருக்கிறனால வந்து உங்களுக்கு இதா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த பொண்ணுக்கு இந்த வைட்டமின் மாத்திரை அது இதுன்னு நெறைய குடுத்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பொண்ணு ரொம்ப குண்டாயிருச்சுங்க மேடம். அந்த மூஞ்சில எல்லாம் எல்லாம் முடியெல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சுங்க மேடம். மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க மேடம். அப்புறம் வந்து பார்த்துட்டு இங்க வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் ரிப்போர்ட்டோடயே வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு, இத வந்து நான் சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க மேடம். சக்சஸ் ஆயிடுச்சு மேடம். இங்க 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். அதே மாரி இன்னொரு நம்ம ஊருக்கு பக்கத்துலயே இன்னொருத்தருக்கு குடுத்துருக்கு மேடம். அது வந்து ரன்னிங்ல ஆயிட்டு இருக்கு மேடம். அதுவும் ஒரு நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப திருப்பி இவங்க வந்து ஒரு 6 பேர்த்துக்கு வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க மேடம். அதே ஊர்ல இருந்து. ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் கணேஷ்மூர்த்தி சார். உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே திருமணமான அனைவருக்குமே ஒரு முதல் படி, ஒரு சக்சஸ் அப்படிங்கறதே வந்து குழந்தை பாக்கியம் தான். அந்த குழந்தை வரத்துக்காக வருந்தக்கூடியவங்களை கேட்டாதான் தெரியும் அவங்களுடைய அந்த ஒரு மன குமுறல்கள். எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமான அந்த பிசிஓஎஸ் நீர்க்கோர்வை, அந்த அந்த விஷயத்தினால பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்சஸ்னால வரக்கூடிய விஷயம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது ஒண்ணும் இல்ல, சத்து மாத்திரைகளை தான் கொடுப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, சத்து மாத்திரைன்னு எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இன்னும் என்ன ஆகுது, இன்னும் வந்து பிளக்சுவேஷன்ஸ். சோ அதனாலதான் மூஞ்சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களை போல ஆண்களுக்கு தானே தாடி இருக்கும், பெண்களுக்கு இருக்காது தானே. ஆனா இதுதான் ஒரு விஷயம், ஒரு ஆணா இருக்கிறதுக்கும் ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கும் அந்தந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங்கா இருக்கணும். பெண்ணுக்கு வந்து மேலோட ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நேச்சுரலா இருக்க வேண்டிய அந்த ஃபேஷியல் ஹேர், பாடியில இருக்க வேண்டிய ஹேர் எல்லாம் இருக்காது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். சார் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, எலிக்சம்ஸ் 6 வருஷமா குழந்தை இல்லாத அந்த தமிழ் பெரிய விஷயங்க. 6 வருஷங்கிறது எவ்வளவு நாள், எவ்வளோ ஒரு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது போய் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் பயங்கரமா கொடுக்கும். ஆனா எலிக்சமிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த சைடு எஃபெக்ட்ஸையும் நீக்கி விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து அந்த ரிவர்ஸான ப்ராசஸ்க்கு, நார்மலா நீங்க எப்படி நல்லா இருந்தீங்களோ அந்த ப்ராசஸ்க்கு கொண்டு வந்து பெண்மையை பாதுகாத்து கண்டிப்பா வந்து பெண்மைக்கு நெருக்கி சேர்த்து அந்த பாக்கியக்கூடிய ஒரு அந்த இறை அருள் வந்து குறிப்பா இந்த விஷயத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு 100க்கு 100 விழுக்காடு இருக்கு நண்பர்களே. தேங்க்யூ சோ மச் கணேஷ்மூர்த்தி சார். தேங்க்யூ.